நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போது நம்ம கொண்டு பறவை புறாக்களை பற்றி தான். இப்போ புறாக்கள்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்டடி ஆகிட்டு புறாக்கள் ஒரு 4 ஜோடி சேர்ந்து முட்டையும் போட ஆரம்பித்தாச்சு. இனி சீக்கிரம் பறவை பந்தயம் இருக்கிறதுனால பறவைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். பறவை பந்தயம் விடணுன்னா பறவை கூண்டில் கொஞ்சம் ஜாஸ்தி புறாக்கள் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி நம்ம புறா நிறைய வச்சுருந்தால் தான் ஏதாவது 1-2 புறாக்கள் நல்லா பறந்து கிடைக்கும். அதுவும் மட்டும் இல்லை, ரெக்கோட்டு புறாக்களும் ஜாஸ்தி இருந்தால் தான் நம்ம பறத்து இறக்கக்கூடிய புறாக்கள் கரெக்டாக நம்ம லேப்ட் ஃப்ரண்டில் இறங்கி கிடைக்கும். இப்போ போட்டிருக்க முட்டைகள் நம்மளுக்கு பொரித்து வந்துன்னா அந்த புறாக்களை வச்சு நம்ம பந்தயம் விட முடியாது. நம்மகிட்ட பறத்தக்கூடிய புறாக்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மற்ற பெரிய புறாக்கள் எல்லாமே வேறு கூண்டில் நல்ல டைம் வச்ச புறாக்கள் தான். அந்த புறாக்களை வச்சு நம்ம பந்தயம் ஓட்ட முடியாது. ஏன்னா ரெக்கை கொடுத்து பறத்துனா அவங்க வீட்டுக்கு போயிடும், நம்மகிட்ட நிற்காது. எல்லாம் தாமிரகுளத்து லைன் பக்கத்துலேயே எடுத்ததுனால அந்த புறாக்களை வச்சு பறத்த முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் தள்ளி உள்ள புறாக்கள்னால் ஈஸியாக நம்ம வீட்டில் பறத்தி இறக்கிடலாம். 4-5 கிலோமீட்ரு அந்த சரௌண்டிங்கில் உள்ள புறாக்களை வச்சு பெரிய புறாக்களை நம்ம கூண்டில் பறத்தி இறக்கவே முடியாது. இப்போவும் ஒரு தெரிஞ்ச நண்பர் தாம்பரத்து கூண்டிலேருந்து கொஞ்சம் புறாக்களை எடுத்திருந்தோம். எல்லாமே ஒரு 15 மணிக்கு மேலே பறந்த புறாக்கள் தான் எடுத்திருந்தோம். ஆனால் அந்த புறாக்களையும் நாங்கள் இந்த பந்தயத்தில் நம்ம பறத்தி இறக்க முடியாது. ஏன்னா அவருக்கு கூண்டில் பறந்து இறங்கினது. அதனால் இனி 3வது மாதத்துலேருந்தே புறாக்களுக்கெல்லாம் ரெக்கை பூச்சி கொடுக்கணும். அப்படி ரெக்கை பூச்சி கொடுத்தா தான் பந்தயத்துக்கு ஒரு 6வது மாதம் அந்த கணக்கில் நம்ம டைம் செட் பண்ண முடியும். நம்ம எடுத்த புறாக்களை இப்போ பார்க்கலாம். ஒரு 3 தலபுரி லைன்லேருந்து 3 புறாக்கள் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த புறாக்கள்லாம் நல்ல பறந்த புறாக்கள். அந்த கூண்டில் ப்ரீடுக்காண்டி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த வருஷம் இல்லாட்டம் அடுத்த வருஷத்துக்கு இருக்க குஞ்சுகள் பறக்கும். ஏன்னா ஒரு நல்ல கேரண்டியாக பறக்கக்கூடிய புறாக்கள். நைட்டு பறவைக்கு இந்த புறா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த கூண்டில் பறந்தது ரொம்ப எலும்பியெல்லாம் பறக்காது, தனிஞ்ச மட்டை பறவையாட்டு அழகாக வீட்டுக்கிட்டே வரோம். 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா நம்ம நைட்டு பறவைக்கு இந்த லைனில் உள்ளதை காணிச்சு கொடுக்கலாம். அதனாலேயே இந்த ஜோடியை நாங்கள் விருப்பப்பட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது ஒரு மஞ்சக்கண்ணு லைனு, தலைபுரியில் தான் இருக்கும். பட்டாவில் நல்ல தலைபுரியாக இருக்கும். பெரிய புறாயாட்டு ஆவாக நல்ல வெளுத்துரும். இந்த பேர்டு ஒரு ஃபீமேல் பேர்டு. இதுவுமே அந்த கூண்டில் நல்ல பறந்த புறா. இது நல்ல ஒரு அமைப்பு நல்லா இருக்கும். நல்ல நெஞ்சு விரிஞ்ச நெஞ்சாட்டம் ஒரு கட்டை சைஸில் இருக்கும். புறா ஒரு நல்ல பறவை அதனால் பிரீடுக்கு பிடிச்சிட்டு வந்திருந்தோம். இதையும் பந்தயத்துக்கு நம்ம பறத்த முடியாது, பிரீடுக்காண்டி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பொதுவாக மஞ்சக்கண்ணு புறாக்கள்லாம் ரொம்ப விரும்புவாங்க. நிறைய மக்கள் மஞ்சக்கண்ணு புறாக்களுக்கு மேலே தான் விருப்பம் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா மஞ்சக்கண்ணு புறாக்கள் பறவை நல்லா பிடிக்க புறாக்கள் அதிக அளவு, அதில் உடம்புல எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கோ அது வரைக்கும் பறந்து வீட்டிலே இறங்கும். கருங்கண்ணு புறாக்களில் நிறைய புறாக்கள் நல்ல பறவை பிடிச்ச புறாக்கள்லாம் உண்டு. ஓவர் டைம் பறக்க புறாக்கள் ஜாஸ்தி புறாக்கள் கருங்கண்ணு புறாக்கள் தான். ஆனால் கருங்கண்ணு புறாக்களில் நிறைய கள்ளத்தனம் உண்டு அதுக்கிட்ட. அதனால சில மக்கள் கருங்கண்ணை விரும்பாது. அதுக்கு உடம்புல கஷ்டமாயிட்டுன்னா பக்கத்தில் எங்கேயாவது தள்ளி போய் இருந்துக்கிட்டு லேட்டாக எழும்பி வரக்கூடிய கேரக்டரு கருங்கண்ணு புறாக்கள்கிட்ட நிறைய உண்டு. அதனால தான் நிறைய ஃபேன்சியர் கருங்கண்ணு புறாக்களே வெறுப்பாங்க. கருங்கண்ணே வேண்டாம், மஞ்சக்கண்ணே போதும்னுக்கிட்டு மஞ்சக்கண்ணுக்கு மேலே ஈடுபாடு கொடுப்பாங்க. ஆனால் எந்த கண்ணு புறானாலும் நல்ல பறவை இருக்கும். நம்ம எல்லா கண்ணுலேயுமே நம்ம கொஞ்சம் செட் பண்ணி புறாக்களை வச்சுருந்தா அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஒரு நல்ல கூடுதல் மணிக்கு பறக்கக்கூடிய புறாக்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம பெரிய புறாக்கள் நல்ல புறாக்கள் செட் பண்ணாமல் நம்ம கூண்டில் அதிக நேரம் பறத்திடலான்னா அது நடக்கவே செய்யாது. அதனால தான் நாங்கள் கூடுதல் புறாக்கள் இப்போ கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இனி நாங்கள் கலெக்ட் பண்ண புறாக்கள் எல்லாமே பட்டா சைஸில் உள்ளதாக வாங்கணும். ஒரு 4 மாதம் குஞ்சு 5 மாதம் குஞ்சாட்டு வாங்கினா
அந்த ப்ராக்களை வச்சு பந்தயத்துக்கு ஓரளவு பறத்தலாம். இந்த 2 ப்ராயுமே எடுத்திருந்தோம். இதுவுமே பெரிய ப்ராக்கள் தான். இது அந்த கூட்டில் தான் எடுத்துகிட்டு இருந்தோம். பருத்தி ரிசல்ட் இல்லாத ப்ரா அவங்க வந்து அந்த கூண்டில் கொஞ்சம் பறவை ப்ராக்களை குறைச்சாங்க. அதனால எடுத்துகிட்டு வந்திருந்தோம். பார்க்க ரொம்ப நல்லா இருந்து பறத்தி பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும். நம்ம வந்து கணிச்சு சொல்ல முடியாது பறவை ப்ராக்களை. வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா?